தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஆண்டு துவக்கத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராகி தற்போது தமிழகத்திற்கு பல நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா புதிதாக திட்டங்கள் தமிழக மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்ற துடிப்புடன் செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. இவருடைய தற்போதைய செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள்கள் இளைஞர்கள் இவர் மீது அதிக நம்பிக்கை வைக்கவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் பல வருடங்களுக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இவர்தான் திகழ்வார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இவருக்கு போட்டியாக தமிழகத்துல பல புதிய கட்சிகளை பல பிரபலங்கள் துவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் தனுஷ் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்து பிரிந்து தான் ஒரு புதிய கட்சி துவங்க உள்ளதாக சொல்லப்படுது. சோ இந்த நிலையில தாவேகா கட்சிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி கொண்டே போகுது. பொதுமக்களை தாண்டி பல பிரபலங்களுமே தாவேகா கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்களாம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருமே முதல்வர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல்ல ஏதாவது ஒரு தொகுதியில லதா ரஜினிகாந்த் அவர்கள் தாவேகா கட்சிக்காக போட்டியிடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.